உலக பொருளாதாரம் என்பது ஒரு பிரம்மாண்டமான இயந்திரம். ஆனால் இந்த இயந்திரத்தின் சக்கரங்களை உண்மையில் யார் இயக்குகிறார்கள்? உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் வாங்கும் பொருட்களின் விலை முதல் உங்கள் நாட்டின் எதிர்காலம் வரை அனைத்தையும் தீர்மானிக்கும் அந்த மறைமுக சக்திகள் யார்? இந்த கேள்விக்கான பதில் அவ்வளவு எளிமையானது அல்ல. உலக பொருளாதாரம் என்பது ஒரு தனி நபர் அல்லது ஒரு குறிப்பிட்ட அமைப்பு கட்டுப்பாட்டில் இல்லை. மாறாக அது பல்வேறு சக்தி வாய்ந்த சக்திகளின் சிக்கலான வலைப்பின்னல். இந்த வலைப்பின்னலில் யார் யார் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி ஆழமாக பார்ப்போம். உலக பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்தும் சக்திகளை புரிந்துகொள்ள அவற்றின் பல்வேறு பரிமாணங்களை ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையில் ஆராய்வது அவசியம். இந்த சக்திகளை தேசிய அரசுகள், சர்வதேச நிதி மற்றும் வர்த்தக அமைப்புகள், பன்னாட்டு நிறுவனங்கள், மத்திய வங்கிகள், உலகளாவிய நிதிச் சந்தைகள் மற்றும் முக்கிய வளங்களை கட்டுப்படுத்தும் நாடுகள் என வகைப்படுத்தலாம். உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, சீனா, ஐரோப்பிய யூனியன் ஒருங்கிணைந்த பொருளாதார சக்தி, ஜப்பான், ஜெர்மனி, இந்தியா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெரும் செல்வாக்கு செலுத்துகின்றன. இந்த நாடுகளின் செல்வாக்கு அவற்றின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி, வர்த்தக அளவு, தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மற்றும் புவிசார் அரசியல் நிலைப்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைகிறது. உதாரணமாக, அமெரிக்காவின் பொருளாதாரம் சுமார் $25 டிரில்லியன் அதிகமான மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் உலகளாவிய நுகர்வு மற்றும் முதலீட்டு போக்கை கணிசமாக பாதிக்கிறது. சீனா உலகளாவிய உற்பத்தி மையமாகவும் மிகப்பெரிய ஏற்றுமதியாளராகவும் சுமார் $18 டிரில்லியன் பொருளாதாரத்துடன் சர்வதேச வர்த்தகத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஐரோப்பிய யூனியன் அதன் 27 உறுப்பு நாடுகளுடன் உலகின் மிகப்பெரிய ஒற்றைச் சந்தைகளில் ஒன்றாக செயல்படுகிறது. வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள் மூலம் உலகளாவிய தரநிலைகளை அமைக்கிறது. இந்த நாடுகள் வர்த்தக ஒப்பந்தங்கள், முதலீட்டு கொள்கைகள், தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் மற்றும் சில சமயங்களில் இராணுவ பலம் மூலமாக உலக அரங்கில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகின்றன. அமெரிக்க டாலர் உலகின் பெரும்பாலான சர்வதேச வர்த்தகத்தில் பயன்படுத்தப்படுவது, அமெரிக்க மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் எடுக்கும் முடிவுகள் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு காரணம். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி போன்ற சர்வதேச நிதி நிறுவனங்கள் உலகளாவிய நிதிநிலைத்தன்மை மற்றும் மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. IMF உறுப்பு நாடுகளின் செலுத்து சமநிலை சிக்கல்களை சமாளிக்க குறுகிய கால நிதி உதவி வழங்கி நிதி நெருக்கடிகளை தடுக்கிறது. இந்த உதவிகள் பெரும்பாலும் நிபந்தனைகளுடன் வழங்கப்படுகின்றன. அவை பெறுநர் நாடுகளின் பொருளாதார கொள்கைகளில் நேரடி மாற்றங்களை ஏற்படுத்தும். உலக வங்கி வளரும் நாடுகளுக்கு நீண்டகால முதலீடுகள் மற்றும் திட்டங்களுக்காக கடன்கள் மற்றும் மானியங்களை வழங்குகிறது. வறுமை ஒழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. ஆசிய வளர்ச்சி வங்கி, ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி மற்றும் புதிய வளர்ச்சி வங்கி போன்ற பிராந்திய வளர்ச்சி வங்கிகளும் தத்தமது பிராந்தியங்களில் கணிசமான நிதி செல்வாக்கை செலுத்துகின்றன. உலக வர்த்தக அமைப்பு போன்ற அமைப்புகள் உலகளாவிய வர்த்தக விதிகளை வகுத்து வர்த்தக தடைகளை நீக்கி உறுப்பு நாடுகளிடையே வர்த்தக சர்ச்சைகளை தீர்ப்பதன் மூலம் சர்வதேச வர்த்தக பாய்ச்சலை வடிவமைக்கின்றன. உலக வர்த்தக அமைப்பின் கொள்கைகள் நாடுகளின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கொள்கைகளை நேரடியாக பாதிக்கின்றன. இதனால் உலகளாவிய விநியோகச் சங்கிலிகள் மற்றும் சந்தை அணுகல் தீர்மானிக்கப்படுகிறது. வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தற்போது USMCA, ஆசியான் மற்றும் ஆப்பிரிக்க கண்டம் தழுவிய சுதந்திர வர்த்தக பகுதி போன்ற பிராந்திய வர்த்தக கூட்டணிகளும் தங்கள் உறுப்பு நாடுகளுக்குள் வர்த்தகத்தை எளிதாக்குவதன் மூலம் உலகளாவிய வர்த்தக பரிமாற்றங்களை பாதிக்கின்றன. ஆப்பிள், அமேசான், சவுதி அராம்கோ, வால்மார்ட் மற்றும் ஃபோக்ஸ்வாகன் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் மூலம் உலகளாவிய சந்தைகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. இவை பல நாடுகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி முதலீடுகளை ஈர்த்து புதுமைகளை தூண்டி சில சமயங்களில் நாட்டின் உள்நாட்டு பொருளாதார முடிவுகளிலும் மறைமுகமாக செல்வாக்கு செலுத்துகின்றன. இவற்றின் உலகளாவிய விநியோகச் சங்கிலிகள் உற்பத்தி மற்றும் விநியோக முறைகளை வடிவமைக்கின்றன. உதாரணமாக 2022ஆம் ஆண்டில் உலகளாவிய நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் சுமார் $1.3 டிரில்லியன் எட்டியுள்ளன. இதில் பெரும்பாலானவை பன்னாட்டு நிறுவனங்களால் செய்யப்பட்டன. இவற்றின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு முதலீடுகள் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் சந்தைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ், ஐரோப்பிய மத்திய வங்கி, பாங்க் ஆஃப் ஜப்பான் மற்றும் சீன மக்கள் வங்கி போன்ற உலகின் பெரிய மத்திய வங்கிகள் வட்டி விகிதங்களை நிர்ணயிப்பது, பண விநியோகத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் பணவீக்கத்தை கையாள்வது போன்ற பணவியல் கொள்கைகள் மூலம் உலகளாவிய நிதி நிலைத்தன்மையை பாதிக்கின்றன. அவற்றின் முடிவுகள் உலகளாவிய மூலதன பாய்ச்சல்கள், நாணய மதிப்புகள் மற்றும் கடன் செலவுகளை நேரடியாக பாதிக்கின்றன. உதாரணமாக, ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை உயர்த்தும்போது உலகளாவிய முதலீடுகள் அமெரிக்காவிற்கு ஈர்க்கப்பட்டு மற்ற நாடுகளில் மூலதன பற்றாக்குறையை உருவாக்கலாம். பங்குச் சந்தைகள், பத்திரச் சந்தைகள், அந்நிய செலாவணிச் சந்தைகள் மற்றும் டெரிவேட்டிவ் சந்தைகள் போன்ற உலகளாவிய
நிதிச் சந்தைகள் மூலதனத்தை ஒதுக்குவதிலும் பணப்புழக்கத்தை வழங்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஓய்வூதிய நிதிகள், ஹெட்ஜ் நிதிகள், இறையாண்மை செல்வ நிதிகள் மற்றும் தனிநபர் முதலீட்டாளர்கள் போன்ற நிறுவன முதலீட்டாளர்கள் டிரில்லியன் கணக்கான டாலர்களை நிர்வகிக்கின்றனர். இவர்களின் முதலீட்டு முடிவுகள் நிறுவனங்களின் மதிப்பு, நாடுகளின் கடன் வாங்கும் செலவுகள் மற்றும் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி விகிதங்களை பாதிக்கின்றன. உதாரணமாக, பத்திரச் சந்தைகள் ஒரு நாட்டின் அரசாங்கத்தின் கடன் வாங்கும் திறனை நேரடியாக பாதிக்கின்றன. கச்சா எண்ணெய் போன்ற முக்கிய வளங்களை கட்டுப்படுத்தும் நாடுகள் மற்றும் அமைப்புகள் உலகப் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கை செலுத்துகின்றன. எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு போன்ற அமைப்புகள் எண்ணெய் உற்பத்தியின் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் உலகளாவிய எண்ணெய் விலைகளை நேரடியாக பாதிக்கின்றன. இது எரிசக்தி செலவுகள், பணவீக்கம் மற்றும் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி விகிதங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ரஷ்யா எரிவாயு, உலோகங்கள், ஆஸ்திரேலியா கனிமங்கள் மற்றும் பிரேசில் விவசாய பொருட்கள் போன்ற முக்கிய வளங்களை உற்பத்தி செய்யும் நாடுகளும் உலகளாவிய விநியோகச் சங்கிலிகள் மற்றும் சந்தை விலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய சகாப்தம் பிரெட்டன் வூட்ஸ் அமைப்பு, 1944 அமெரிக்காவின் ஆதிக்கம், IMF மற்றும் உலக வங்கி நிறுவுதல், நிலையான மாற்று விகிதங்கள் டாலருடன் இணைக்கப்பட்டது ஆகியவை உலகளாவிய பொருளாதார கட்டமைப்பை வரையறுத்தன. 1970 பிரெட்டன் வூட்ஸ் அமைப்பின் சரிவு, மிதக்கும் மாற்று விகிதங்களின் எழுச்சி, எண்ணெய் நெருக்கடிகள் மற்றும் உலகமயமாக்கலின் ஆரம்ப கட்டங்கள். 1990 அதி உலகமயமாக்கல், உலக வர்த்தக அமைப்பின் எழுச்சி, சீனா உலக பொருளாதாரத்தில் ஒருங்கிணைத்தல், தொழில்நுட்ப ஏற்றம் மற்றும் உலகளாவிய விநியோகச் சங்கிலிகளின் வளர்ச்சி. 2008 நிதிச் சந்தைகளின் பரஸ்பர சார்பு நிலையை வெளிப்படுத்தியது. G20 நாடுகளின் முக்கியத்துவம் அதிகரித்தது. நிதி ஒழுங்குமுறை பற்றிய விவாதங்கள். 2010 வளர்ந்து வரும் பொருளாதாரங்களின் பிரிக்ஸ் நாடுகள் எழுச்சி, வர்த்தக பதட்டங்கள், டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்ப இடையூறுகள், காலநிலை மாற்றம் ஒரு பொருளாதார காரணியாக மாறுதல், விநியோகச் சங்கிலி மீள்திறன் பற்றிய விவாதங்கள். இந்த சக்திகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு உலகெங்கிலும் உள்ள மக்களின் வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒரு நாட்டின் வளர்ச்சி விகிதம், வேலைவாய்ப்பு நிலைகள், விலைவாசி உயர்வு, வறுமை ஒழிப்பு மற்றும் கல்வி, சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய சேவைகளின் தரம் என அனைத்தையும் பாதிக்கிறது. எடுத்துக்காட்டாக, உலகளாவிய எண்ணெய் விலைகள் உயரும்போது போக்குவரத்து செலவுகள் அதிகரித்து அது நுகர்வோர் பொருட்களின் விலைகளை பாதிக்கிறது. பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடுகள் ஒரு நாட்டில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தலாம். அதே சமயம், மத்திய வங்கிகளின் வட்டி விகித முடிவுகள் வீட்டுக்கடன் மற்றும் வணிக கடன்களின் செலவை பாதித்து தனிநபர்களின் வாங்கும் திறனையும் வணிகங்களின் விரிவாக்கத்தையும் நேரடியாக பாதிக்கின்றன. சில சமயங்களில் இந்த சக்திகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகள் உலகளாவிய நிதி நெருக்கடிகளுக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கும் வழிவகுக்கின்றன. உதாரணமாக, 2008 நிதி நெருக்கடி. எதிர்காலத்தில் இந்த உலக பொருளாதார கட்டுப்பாட்டு முறை எப்படி மாறப்போகிறது என்பது ஒரு பெரிய கேள்வி. சீனா மற்றும் இந்தியா போன்ற வளரும் பொருளாதார சக்திகளின் எழுச்சி பாரம்பரிய மேற்குலகின் ஆதிக்கத்தை சவால் செய்கிறது. உலக பொருளாதாரம் ஒரு பலதுருவ அமைப்பை நோக்கி நகர்ந்து வருகிறது. டிஜிட்டல் கரன்சிகள், மத்திய வங்கி டிஜிட்டல் கரன்சிகள், பிளாக்செயின் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்களின் வருகை நிதிச் சேவைகள், உற்பத்தி மற்றும் தொழிலாளர் சந்தைகளை மறுவடிவமைக்கக்கூடும். இது பணப்பரிமாற்றம், தரவு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார திறனில் புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் உருவாக்கும். புவிசார் அரசியல் மாற்றங்கள், வர்த்தக போர்கள் மற்றும் தேசியவாத உணர்வுகள் உலகமயமாக்கலுக்கு சவால் விடுகின்றன. விநியோகச் சங்கிலிகளை மறுசீரமைக்கவும் பிராந்திய வர்த்தக கூட்டணிகளை வலுப்படுத்தவும் தூண்டுகின்றன. காலநிலை மாற்றம் ஒரு முக்கியமான பொருளாதார காரணியாக உருவெடுத்துள்ளது. பசுமை பொருளாதாரத்திற்கான முதலீடுகள், கார்பன் வரிவிதிப்பு மற்றும் இயற்கை வளங்களின் மீதான அழுத்தம் ஆகியவை உலகளாவிய பொருளாதார கொள்கைகளை வடிவமைக்கின்றன. வளரும் நாடுகளுக்கும் வளர்ந்த நாடுகளுக்கும் இடையிலான மற்றும் நாடுகளுக்குள்ளான சமத்துவமின்மை சமூக அமைதியின்மைக்கு வழிவகுத்து புதிய பொருளாதார கொள்கை அணுகுமுறைகளை தூண்டுகிறது. ஆகவே உலகப் பொருளாதாரத்தை ஒரு தனிநபர் அல்லது ஒரே ஒரு சக்தி கட்டுப்படுத்துகிறது என்று சொல்வது தவறு. இது ஒரு தொடர்ச்சியான ஊடாடல், பேச்சுவார்த்தை, போட்டி மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் விளைவு. நாம் வாழும் இந்த உலகின் பொருளாதார அமைப்பை புரிந்துகொள்வது நம்மை சுற்றியுள்ள நிகழ்வுகளையும் நம் எதிர்காலத்தையும் புரிந்துகொள்வதற்கு மிகவும் அவசியம். இந்த சிக்கலான வலைப்பின்னலில் நாம் அனைவரும் ஒரு பகுதியாக இருக்கிறோம் என்பதே நிதர்சனம்.